ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் திருக்கையிலையை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில் ஒரு சில இடங்களை போய் பார்க்கணும், அந்த இடத்துல போய் நாம் சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் கடமை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது திருக்கைலாய மலையை தரிசனம் செய்யக்கூடியது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நமக்கு மட்டுமல்ல, அடியார்களுக்கே வாழ்நாள் லட்சியமாகவும் வாழ்நாள் கனவாகவும் அமைந்தது எது அப்படின்னா திருக்கைலாய யாத்திரை தான். நம்முடைய அடியார் பெருமக்களை நீங்க எடுத்து சிந்தனை பண்ணி பாருங்க. திருஞான சம்பந்தர் தன்னுடைய 16வது வயதிலே பெருமானே உன்னுடைய கைலை மலையை வந்து நான் அடைய வேண்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். சிவபெருமான் அவருடைய திருமண வீட்டிலேயே அவருக்கு ஒரு சிவஜோதியை ஏற்படுத்தி ஞான சம்பந்தரோடு இணைந்து வந்த அத்துணை பேரையும் தன்னுடைய கைலை மலையிலே இணைத்து கொண்டார் அப்படிங்கிற அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்பர் பெருமான் கைலை மலையானை தரிசனம் செய்தே தீருவேன் அப்படிங்கிற வைராகியத்தோடு கைலை மலைக்கு பிரயாணத்தை மேற்கொண்டவர் யாரு? அப்பர் பெருமான். சுந்தரர் கைலையிலேயே அவதாரம் பண்ணி கைலையிலேயே இருந்து நமக்கு அடியார்கள் பெருமையை சொல்லணுமே அப்படின்னு பூலோகத்துக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வா அப்படின்னா கைலையில உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சிவபெருமானிடத்திலே என்னை இங்கிருந்து அனுப்பாத அப்படின்னு வாதம் செய்தார். அப்படின்னா அந்த கைலை மலையில் அவனுடைய காட்சியை எவ்வளவு ரசிச்சிருப்பார் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. மாணிக்க வாசகரும் கைலை மலையானை எவ்வளவு புகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கும் போதும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, காரைக்கால் அம்மையார் கைலை யாத்திரைக்கு புறப்பட்டு போகின்றார். கைலை மலையான பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த ஆர்வ மிகுதியில அவர் ஒரு அடி அப்படி எடுத்து வைக்கும் போதுதான் அவருக்கு எல்லாமே சிவமாக தெரிகிறது, அனைத்தும் சிவமயமாக தெரிகிறது. இதுல எப்படி நாம காலை வைக்கிறது அப்படின்னு பயந்து நடுங்கி இதுக்கு மேல போக முடியாதோ அப்படின்னு யோசிச்சவருக்கு ஒரு யோசனை. கால் தானே வைக்க முடியாது, தலையை கொண்டு போய் வைக்கலாமேன்னு தலை கீழாக நடந்து பேய் உருவோடு தலை கீழாக நடந்து போய் கைலை மலையானை தரிசனம் செய்தார் அப்படின்னு சொன்னா இந்த கைலைக்கு எவ்வளவு சிறப்புண்டு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஆலயத்துக்குள்ள போறோம், அங்க இருக்கக்கூடிய இறைவனை நாம பார்க்குறோம்னா அவர் இந்த ரூபத்துல தான் காட்சி தருவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கைலை அப்படி அல்ல. இதுவரை கைலை யாத்திரை போய் வந்த அன்பர்கள் பக்தர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு பாருங்க, அவங்க அனுபவத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு. கைலை மலை மட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காட்சியை சிவபெருமான் தருவார். அது எப்படின்னு தெரியாது. அதனால்தான் இன்னைக்குமே அது ஒரு அதிசயம் நிறைந்த மலை அப்படின்னு எல்லாராலும், மனிதர்களால் இல்லைங்க, மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானியாளர் எல்லாத்தாலையும் அளவிட முடியாத ஒரு அதிசயம் நிறைந்த மலை அப்படின்னா அது திருக்கைலாய மலை. ஒவ்வொருவருக்கும் இறைவன் தட்சணாமூர்த்தி கோலமாக, கங்கை சடை உடைய நாயகனாக, கையில திரிசூலம் ஏந்திய கபாலியாக, யார் யாருக்கு என்னென்ன கோலத்துல எப்படி காட்சி கொடுப்பாரோ அது தெரியாது. அது சிவபெருமானுக்கும் அந்த அடியாருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அப்படின்னா அது கைலாய தரிசனம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அழகான கைலை மலையை சைவராக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையேனும் தரிசனம் செய்வதை ஒரு கடமையாக வைத்துக்கொண்டு அந்த தரிசனத்தை அவர்கள் பெறுகிற போது அதுல கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போற போது அந்த சிவபெருமானை பார்க்கிற போது, ஒரு திருவண்ணாமலைக்கு போறோம் அந்த மலையை பார்க்கிற போது, அங்கிருந்து அந்த கிரிவலம் வருகிற போது ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அது மாதிரி கோடான கோடி அனுபவங்களை நமக்கு தரக்கூடியது தான் ஒரு கைலை யாத்திரை. ஒரு கைலை யாத்திரை என்பதை இறைவன் யார் யார் எவ்வண்ணம் தரிசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் செய்து அழைக்கின்றாரோ அவர்களால் மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான யாத்திரை அப்படிங்கிறது இந்த கைலை மலையானுடைய தரிசனம் கிடைக்கின்ற யாத்திரை. இந்த அழகான யாத்திரைக்காக 5 ஆண்டுகளாக சிவபக்தர்கள் தவமாய் தவம் இருந்து இப்பதான் சிவபெருமான் நமக்கு பேரருள் பெரும் கருணை புரிந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். 5 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு தான் நமக்கு போவதற்கான அனுமதி இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஆண்டு திருக்கைலாய மானசரோவர் யாத்திரையை
நம்முடைய ஆத்மஞான மையத்தின் சார்பாக ஆத்ம யாத்திராவின் மூலமாக நாம் நடத்தி வருகின்றோம். இந்த யாத்திரையில நீங்களும் கலந்து கொண்டு இந்த சிவபெருமானுடைய அழகான திருக்கைலாய தரிசனம் பெறணும் அப்படின்னா அதற்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இந்த யாத்திரை கலந்து கொள்ளுவதற்கு பாஸ்போர்ட் அப்படிங்கிறது மிக அவசியமானது. நிறைய பேர் திருக்கையிலே இந்தியாவில் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது திபெத்தில் இருக்கு. அதனால இதற்கு செல்லுவதற்கு கண்டிப்பாக கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் அவசியமானது. ஏற்கனவே நீங்க பாஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா உடனடியாக நீங்க கலந்துக்கலாம். இல்லை இனிமே தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்கல் முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த ஆண்டே இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த பாஸ்போர்ட் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இதில் கலந்து கொள்வதற்கு வயது ஏதாவது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 வயது வரை இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். அதனால் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க 70 வயதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் கீழே தரப்பட்டு இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையினை முன்பதிவு செய்து கொண்டு இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். இந்த யாத்திரையில் அடியேனும் நேரடியாக கலந்து கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் சிவபெருமானுடைய பெருமையை பற்றி நிறைய பேசி அவனுடைய பெருமைகளை பாடி புகழ்ந்து இந்த அற்புதமான யாத்திரையை சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால் சிறப்பாக நாம் கைலை மலையை தரிசனம் செய்து வரலாம். வணக்கம். கைலை மலையானுடைய முதல் தரிசனம் அவர் கொடுத்ததே ஒரு அற்புத தரிசனமாக, ஒரு முதல் தரமான தரிசனமாக, ஒரு முதலான தரிசனமாக அரவணைத்து கொடுத்த ஒரு தரிசனமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மானசரோவர் வளைவில் திரும்பும் பொழுதே பளிச்சுன்னு ஒரு விபூதி காப்பு சாத்திக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்படிகலிங்கத்தில் விபூதி காப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி முழுமையாக தெளிவான ஒரு தரிசனத்தை நல்ல சூரிய ஒளியில சுவாமி கொடுத்தார். இந்த பாக்கியத்தை கொடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் பணம் இருந்தால் போதாது, இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கிடைச்சதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்கிறது மாதிரி கூப்பிட்டு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பேச்சு வரல, மன்னிக்கணும். அம்மா மங்கேற்கரசி அவருடைய உதவியாலையும் ஐயா சுப்பிரமணிய ஐயா உதவியாலையும் நாங்கள் நல்ல தரிசனம் கிடைச்சிது. அது வந்த உடனே எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது. எங்களுக்கு எல்லாமே ஆனந்த கண்ணீரில் மூழ்கிட்டோம். நாங்கள் உங்களை மிக்க நன்றி. ஓம் நமச்சிவாய. வாழ்நாள் முழுக்க அது ஞாபகம் இருக்கும்.
சொல்லுவோம் சார். இதெல்லாம் சொன்னால் புரியாது, அதெல்லாம் அவங்கவுங்க அனுபவிச்சாதான் அது தெரியும். நன்றி. நம சிவாய். பேச நாயகனே பிறவி வந்த என் அம்மையப்பன் பிறவித்தாயனை அடைய அருள்புரிந்து விட்டார். தமிழகத்தில் உள்ள தேவாரத் தலங்களெல்லாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆவலில் தரிசித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆத்மஞான மையத்தில் மங்கையர்க்கரசி அவர்கள் இந்த யாத்திரையின் உதவியால் இன்று என் ஐயனை நான் நேரில் வந்து, அதுவும் வந்தவுடனே எங்கள் அடியார்கள் அனைவருக்கும் உடனடி தரிசனம் என் அப்பன் தந்து அனைவரையும் ஆனந்த மகிழ்ச்சி முன்னெடுத்து விட்டார். இந்த யாத்திரையை முன்னின்று நடத்தும் ஆத்மஞான மையத்தின் உரிமையாளர் சக்தி சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் மங்கையர்க்கரசி அவர்களும் பல்லாண்டு பல நூற்றாண்டு காலங்கள் அவர்கள் குடும்பத்தாரும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார ஓம் நம சிவாய. தேவைப்படக்கூடிய மெய்யன்பர்கள் இந்த பதிவினை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அவர்களுக்கும் இந்த பதிவினை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.